ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கீமா ரைஸ் தான். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா தான் நமக்கு இதுக்கு ஹைலைட்டு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து பல்ஸ் மோட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் கூட சேர்த்து பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். குறப்பாக அரைச்சிருந்தால் போதும். இதை நல்லா சேர்த்து இதை வந்து வதக்கும் போதே வந்துட்டு வாசனை ஒரு 10 வீட்டுக்கு மணக்கும். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இது வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை வந்துட்டு நல்லா பல்ஸ் மோட்டில் தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு பல்ஸ் விட்டால் போதும். நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு சாப்பாட்டுக்கு சைடிஷாகவே வச்சுக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். சாப்பாடு வந்துட்டு காலியாகி தான் வரும் லஞ்ச் பாக்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.